முழு முதற் கடவுளான ஈசன் அந்தமம் மாதியும் இல்லாத அந்த அண்ணாமலையார் ஜோதி வடிவில திருவண்ணாமலையில மலையாக அமர காரணம் என்ன? திருவண்ணாமலையில கிரிவல வழிபாடு எப்படி தோன்றியது? முதல்ல தொடங்கி வச்சது யாருன்னு தெரியுமா? அந்த அண்ணாமலையாரின் முக்தியும் அருளும் கிரிவலம் மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு பரிபூர்ணமா கிடைச்சது. ஜோதியாய் தோன்றி பிறகு மலையாய் அமர்ந்த அந்த அண்ணாமலையார் தான் இந்த கிரிவலத்தையே தொடங்கி வைக்கிறாரு. ஒரு தடவை கைலாயத்துல சிவபெருமானோட 2 கண்கள்லயும் பார்வதி தேவி விளையாட்ட மூடிடுவாங்க. இதனால உலகமே இருண்டு எல்லா உயிரினங்களும் தவிக்க ஆரம்பிச்சது. இந்த பாதிப்புனால பார்வதி தேவிக்கு தோஷம் ஏற்பட்டுச்சு. அந்த தோஷத்துக்கு பரிகாரம் தேட பார்வதி தேவி திருவண்ணாமலைக்கு வந்து தவம் செய்யறாங்க. அவங்களோட தவத்தினால மனம் இறங்கிய சிவன் பார்வதி தேவிக்கு காட்சி கொடுக்கிறாரு. என்ன வரம் வேண்டுமோ கேளுன்னு வரம் கொடுக்கிறாரு. பார்வதி தேவியும் சிவபெருமான் கேட்ட உங்களை என்னைக்கும் பிரியாத வர வேணும்னு கேட்பாங்க. அதற்கு சிவபெருமான் அப்படியானால் நீ என்னை சுற்றி வர வேண்டும்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுவாரு. அதை ஏத்துக்கிட்ட பார்வதி தேவி திருவண்ணாமலையில ஈசனே மலையாக வீழ்ச்சி இருப்பதால் அந்த மலைய பக்தியோடு சுத்த தொடங்குறாங்க. மனம் நெகிழ்ந்த சிவபெருமான் கிரிவல பாதையில நேர அண்ணாமலைக்கு அருக ரிஷப ரூபத்துல ஈசானிய பகுதியில ஒளி ரூபத்துல காட்சி கொடுத்து ஆசீர்வதிக்கிறாரு. பார்வதி தேவி கேட்ட மாதிரியே தன் உடல்ல சரிபாதியை கொடுத்து தன்னோட ஐக்கியமாக்கி அர்த்தநாதீஸ்வரரா காட்சி கொடுக்கிறாரு. அப்ப பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட நான் உங்களை சுற்றி வந்ததால எனக்கு அருள் புரிஞ்ச மாதிரி திருவண்ணாமலை மலைய கிரிவலம் வரும் ஒவ்வொரு பக்தருக்கும் நீங்கள் அருள் புரியணும்னு வேண்டிப்பாங்க. அந்த அண்ணாமலையாரும் பார்வதி தேவியின் வேண்டுகோளை ஏத்துப்பாரு. இப்படிதான் திருவண்ணாமலையில அண்ணாமலையாரின் கிரிவல வழிபாடு தொடங்குச்சு. அதே மாதிரி பார்வதி தேவியை தொடர்ந்து இதர கடவுள்கள், தேவர்கள், ரிஷிகள், சித்தர்கள், மகான்கள்னு எல்லாரும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து அந்த சிவனின் அருளை பெறாங்க. அதே மாதிரி சித்தர்கள் வழிகாட்டல் மூலமா மனிதர்களும் திருவண்ணாமலையில கிரிவலம் செல்லும் நடைமுறை பழக்கத்துக்கு வந்துச்சு. ஆனா காலப்போக்குல மனிதர்கள் கிரிவலம் செல்லும் வழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா வழக்கத்துல இல்லாம போயிடுச்சு. ஆனா சித்தர்கள், ரிஷிகள் மட்டும் கிரிவல வழிபாட்டை நடத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது மனிதர்களும் கிரிவல வழிபாட்டு மகிமையை தெரிஞ்சுக்க ஒரு பாண்டிய மன்னனால ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுச்சு. வஜ்ரதன் என்ற பாண்டிய மன்னன் ஒரு தடவை வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போறாரு. அப்போ ஒரு அழகான புனுகு பூனைய பாக்குறாரு. அந்த பூனையை பிடிக்க முயற்சிக்கிறாரு. ஆனா அந்த பூனை அவர் கையில சிக்காம தப்பிச்சு போயிடுது. மன்னன் குதிரையில அந்த பூனைய விடாம விரட்டிட்டு போவாரு. அப்படி விரட்டும் போது அந்த பூனை அந்த அண்ணாமலையாரின் மலையை அடையும். திருவண்ணாமலைய கிரிவரம் வர மாதிரி தானாகவே அமையும். சுற்றி முடிஞ்சதும் அந்த பூனை கொஞ்ச நேரத்திலேயே கீழே விழுந்து இறந்து போயிடும். அந்த சமயம் மன்னனை சுமந்து வந்த குதிரையும் கீழே விழுந்து உயிரை விட்டுடும். மன்னனுக்கு எதுவுமே ஆகாது. அந்த சமயம் அவர் கண்ணு முன்னாடியே ஒரு அதிசயம் நடந்துச்சு. இறந்து போன பூனையும் குதிரையும் காந்தவர்களா மாறி காட்சி கொடுத்தாங்க. அவங்க 2 பேரும் விண்ணுலகம் போக தயாராகிறாங்க. இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச மன்னன், நீங்கள் யார், எதற்காக இந்த திருவிடையால் நடக்கிறதுன்னு கேட்பாரு. அதற்கு காந்தவர்கள் தங்கள் முன்ஜென்மத்தில் நடந்த சம்பவத்தை பத்தி மன்னன் கிட்ட சொல்லுவாங்க. ஒரு தடவை துர்விச முனிவர் இருந்த காட்டுக்கு சென்று அங்கிருந்த செடி கொடிகளை நாங்க நாசமாக்கிட்டோம். இதனால கோவப்பட்ட முனிவர் எங்கள் இருவரையும் பூனையாகவும் குதிரையாகவும் மாறும்படி சாபம் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் எங்கள் நிலையை பார்த்து மனம் இறங்கி சாப விமோச்சனத்திற்கான வழியையும் தெரிவிச்சாரு. தங்களை திருவண்ணாமலையில் வசிக்கும்படியும் தக்க காலத்துல வஜ்ரகன் என்ற மன்னனால உங்கள் சாபம் விமோச்சனம் அடையணும் வரத்தையும் கொடுத்தாரு. நாங்க இருவரும் திருவண்ணாமலைக்கு வந்து வசிச்சோம். நீங்கள் விரட்டியதால் நாங்கள் சிவபெருமானே மலையாக இருக்கும் இந்த புண்ணிய மலையை கிரிவலமாக வரும் வாய்ப்பு கிடைச்சது. இதனால எங்க பாவங்கள்ல இருந்து விடுபட்டோம்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க இந்த மலையை நடந்து வராம குதிரையில வந்ததுனால உங்களுக்கு இந்த கிரிவலத்திற்கான பலன் கிடைக்கல. உங்களுக்கு அனைத்து செல்வமும் முக்தியும் வேண்டுமானால் இந்த மலையை நடந்து கிரிவலம் செய்ய வேண்டும்னு சொல்லிட்டு காந்தவர்கள் விண்ணுலகத்துக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மன்னனும் ஆழ்ந்த நம்பிக்கையோட திருவண்ணாமலைய கிரிவலத்தை மேற்கொள்ளுவாரு. அந்த அண்ணாமலையாரின் அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். கிரிவல வழிபாடு பலனை பத்தி நாடு முழுக்க பரவ ஆரம்பிச்சது. பாமர மக்களும் படிப்படியா கிரிவல வழிபாட்டை மேற்கொள்வாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் சித்தர்களாலும் பக்தர்களாலும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அப்படி ஜோதி வடிவில கொண்ட அந்த அண்ணாமலையார் திருவண்ணாமலையில் அமர காரணம் என்னன்னு தெரியுமா? படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் தங்கள்ல யார் உயர்ந்தவர்னு வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. இதை பார்த்து சிவபெருமான் அவர்கள் முன்னாடி ஜோதி வடிவில காட்சியளிக்கிறாரு. 2 பேரும் சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க. அப்போது சிவபெருமான் யார் தனது அடியையும் முடியையும் கண்டு வருகிறீர்களோ அவரே உயர்ந்தவர்னு சொல்லுவாரு. விஷ்ணு பன்றி அவதாரம் எடுத்து பூமிக்குள்ள போயிடுவாரு.
அது போயிட்டே இருந்துச்சு. திரும்பி வந்து சிவன் கிட்ட தன்னால காண முடியலன்னு ஒத்துக்குவாரு. பிரம்மா அன்னப்பறவையா உருவெடுத்து சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்புவாரு. அவராலையும் அந்த ஈசனின் அடியையும் முடியையும் காண முடியாது. ஆனா பிரம்மா தன்னால அடிமுடியை காண முடியாததை மறைச்சு சிவபெருமான் தலையில் இருக்கும் தாழம்பூவை பொய் சாட்சி சொல்ல வைத்து தான் கண்டுவிட்டதாக சொல்லுவாரு. சிவன் கிட்டையும் வந்து முடியை கண்டேன்னு பொய் சொல்லிடுவாரு. இதை அறிந்து சிவன் கோவப்பட்டு இனி உனக்கு பூமியில் கோயிலோ இல்ல பூஜையோ கிடையாதுன்னு பிரம்மாவுக்கு சாபம் கொடுப்பாரு. அதே மாதிரி பொய் சாட்சி சொன்ன தாழம்பூவுக்கும் இனி தனது பூஜையில் உன்னை பயன்படுத்த மாட்டார்கள்னு சாபம் கொடுத்துருவாரு. இதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் சிவ ஆலயங்கள்ல தாழம்பூவை பூஜைக்கு பயன்படுத்துறது இல்ல. இப்படி ஜோதியாக எழுந்தருளிய அந்தமும் ஆதியும் இல்லாத சிவன் திருவண்ணாமலையில் அண்ணாமலையாராக காட்சியளிக்கிறாரு. நன்றி.